ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் எங்கே இருக்கோன்னா ட்ரிவாண்டம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி ட்ரிவாண்டம்லேருந்து ஒரு சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் ஃபாஸ்ட் பேசஞ்சர்ஸ் ட்ரை பண்ணியாச்சு, வால்வோ ட்ரை பண்ணியாச்சு, சூப்பர் ஃபாஸ்ட்டு ட்ரை பண்ணியாச்சு. பட் ஒரே ஒன்று வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு. அது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் சர்வீஸை கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எங்கே சர்வீஸ் விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது ட்ரிவாண்டம்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு புது சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் சர்வீஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுறக்காக இன்றைக்கி ட்ரிவாண்டம் வந்தாச்சு. அந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மதியானம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி வந்து எண்ட் கவர் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கும் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க. இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் தர்கேஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. நம்ம வண்டி ஐ திங்க் ஸோ பின்னாடி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் நிற்கிது. நம்ம வண்டியான்னு தெரில. ஸோ 7 o'clock தாங்க நமக்கு டிபார்ச்சரு. ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம டிஎன்எஸ்சிசி தாங்க ஒரு சூப்பரான எப்பவுமே கெத்துங்க. நம்ம டிஎன்எஸ்சிசி இங்கே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் இருக்குது. எந்த ஏரியான்னு தெரில. ஐ திங்க் ஸோ இந்த வண்டி தான் கோயம்புத்தூர்னு நினைக்கிறேங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணூர் சர்வீஸ் இருக்குது, அங்கே ஊட்டி சர்வீஸ் இருக்குங்க. ஸோ நம்ம வண்டி எத்தனை மணிக்கு எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. கேஎஸ்ஆர்டிசி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள்லாம் இல்லை, கொஞ்சம் நாட்களாக தான் நம்ம கேஎஸ்ஆர்டிசி போட்டிருக்கோம். அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு வேறு லெவலுங்க. ஃபஸ்ட்டு நம்ம காயங்குளம் ஆகட்டும், ஹரிப்பாடு ஆகட்டும், இப்போ வால்வோ 9600, அப்புறம் மின்னல் எல்லாத்துக்குமே செம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதை தொடர்ந்து இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம கேஎஸ்ஆர்டிசியோட டைமிங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. குருவாயூர் நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் 11:30 போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் டீலக்ஸ். அந்த மின்னல் மாதிரி டீலக்ஸ் வண்டிங்க. அந்த வண்டி நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்லிட்டு இருந்தீங்க. இங்கே இருக்குது பாருங்கள், கண்டுபிடிச்சாச்சு. அது 5 o'clock ஆச்சு. 5க்கு அப்புறம் 7 o'clock கண்டுபிடிச்சாச்சுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா 7 o'clock. கோயம்புத்தூர், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம். இந்த வண்டி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான தரமான ஜர்னியாக இருக்க போதுங்க. ஏதோ லோக்கல் ஏரியா போல் இருக்கு மக்களே. மக்கள் அலை மோதிக்கிறாங்க ஒரு பஸ்ஸுக்கு. நான் எப்பயுமே போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம ட்ரிவாண்டமில் எதுக்குமே கவலைப்பட வேணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆனாங்க. விநாயகா டார்மெண்ட்ரி ஃப்ரெஷ்அப் பார்க் மட்டும் 50 ரூபாங்க. குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி சார்ஜ் போட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷனு. போன வாட்டி வந்து அந்த சைடு ஒன்று ட்ரை பண்ணோம், அதை வந்து உங்களுக்கு காட்டல. பட் இந்த டைம் இதை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. விநாயகா டார்மெண்ட்ரி ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கடைகளை போய் வாங்கி சாப்பிட்றத விட இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. எஸ் மக்கள், இங்கே வந்து ஃபுட்டு செமையாக இருக்கும். இங்கே தாங்க நான் ஒவ்வொரு வாட்டி வந்தாலும் சாப்பிடுவேன். 4 சப்பாத்தி சிக்கன் கறி ஜஸ்ட் 58 ரூபா தாங்க. அதே மாதிரி சப்பாத்தி 10 பீஸ் பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். 5 சப்பாத்தி சிக்கன் கறி 45. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. சிக்கன் பிரியாணி 70 ரூபா தாங்க. நான் இப்போ தான் வந்து நாகர்கோயிலில் சாப்பிட்டு வந்தேங்க, நல்லா பொரிச்சு பொருட்டாலாம். அதனால் இன்றைக்கி நைட் வந்து லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிக்கலாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீடம் ஃபுட் ஃபேக்ட்ரி எல்லாமே ஃபுல் பேக்கடாக இருக்குங்க. அதுதான் மெயின் விஷயம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா லைட்னிங்கெல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த சைடு ஜங்ஷனு, இந்த சைடு நம்ம பஸ் ஸ்டாண்டுங்க. நான் இது மாதிரி வாங்கலாம்னு நினச்சேங்க. ஃப்ரூட்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம், அதுதான் சேஃபு அப்படின்னு பார்த்தா ஃப்ரூட்ஸ் கடையே இல்லை. அங்கே ஒரு கெஃபே இருக்கும், ரெகுலராக சாப்பிட்ற கெஃபே. அங்கே நல்லா இருக்குங்க எல்லாமே. எஸ் மக்களே, வந்துருச்சு ஃபைனலாக. இந்த வண்டி தாங்க சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம். எஸ் மக்களே, ஃபைனலாக நம்ம பஸ்ஸை வந்து ரேக்கில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க.
இங்கே பார்த்தீங்களா மக்களே, கேஎஸ்ஆர்டிசியோட பட்ஜெட் டூர். ஒரு சூப்பராக ஸ்டிக்கரிங் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பஸ்ஸை அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கும்கியெல்லாம் வச்சு ஜம்முன்னு இருக்குது. வாவ், சாலக்குடிங்க, சாலக்குடி போகுதுங்க, சூப்பரு. இங்கே பார்த்தீங்களா மக்களே, கொல்லமுக்கு லிங்க் பஸ்ஸுங்க. இந்த மாதிரி பஸ் எப்படி புக் பண்ணணும்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த லிங்க் பஸ் எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரில. ஷார்ப் 7 o'clock நம்ம கிளம்பியாச்சுங்க. உனி வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஷார்ப் 7 o'clock கிளம்பியாச்சுங்க. எஸ் மக்களே, நம்ம கேஎஸ்ஆர்டிசி பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்களா. AT445 KL15A2A30 இந்த சர்வீஸ் கோயம்புத்தூர் டு ட்ரிவாண்டம் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரிவாண்டமில் நைட்டு 7 மணிக்கு எடுத்துட்டாங்களா, அடுத்த நாள் 5:10 கோயம்புத்தூர் காந்திபுரம் ரீச் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 1:30 எடுத்து மிட் நைட் 12:30 வர மாதிரி ஷெடியூலுங்க. இதுதாங்க இந்த வண்டியோட ஷெடியூலு. அண்ட் டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 390 கிலோமீட்டருங்க. அதை போகிற வழியில் நிறையா ஸ்டாப்பேஜஸ் இருக்குது. எஸ் மக்களே, நம்ம வண்டி எடுத்துக்கக்கூடிய ரூட்டு பார்த்திங்கன்னா ட்ரிவாண்டம்லேருந்து நெக்ஸ்ட்டு கொல்லம் போவாங்க. அலப்புழா, எர்ணாகுளம், திரிஷூர், பாலக்காடு, வாளையார், அந்த வழியாக நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணுவோம். காலைல 5:10 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு எல்லாமே சூப்பராக பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே இந்த டாட்டா ஏஜி எல்டி பில்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர் டு காளைகுளம். அந்த வண்டியோட பில்டே தாங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமுக்கு வந்து டைமிங் டிஃப்ரென்ஸு, ரேட் டிஃப்ரென்ஸு அண்ட் ஸ்டாப்பேஜஸ் வந்து ரொம்ப கம்மிங்க இந்த வண்டிக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. எஸ் மக்களே, இப்போ நம்ம லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகிடுவோம். இதே ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோட்டையம் போகலாங்க. நெக்ஸ்ட் நமக்கு அட்டிங்கல் நிற்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கோட்டையம் தாங்க. சாரி, கொல்லம்ங்க. கோட்டையம் கொல்லம் எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் மக்களே. கரெக்டாக கொல்லத்துக்கு 65 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ் மக்களே, இந்த லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா போனோம்னா நம்ம ஏர்போர்ட் போகலாம். கன்னியாகுமரி சிட்டிக்குள்ளே வராமே கன்னியாகுமரி ரீச் பண்ணலாங்க.
கோவளம்னு ஒரு அண்டர் ரேட்டான ஸ்பாட் இருக்குங்க. அது வந்து இப்போ வரைக்குமே யாருமே அவ்வளோக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. ஆனால் ஒரு சூப்பரான தரமான ஸ்பாட்டுங்க கோவளம். பார்க்கலாங்க. கன்னியாகுமரி யாராச்சும் இறங்குனாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், இல்லைன்னா அட்டிங்கல் தாங்க. களைக்கூட்டம் கரெக்டாக 7:45 வந்திருக்கோங்க. எஸ் மக்களே, கன்னியாகுமரம் பார்த்திங்கன்னா 7:50ங்க. யாரும் இறங்கல, ஜஸ்ட் பேசஞ்சர் மட்டும் ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டிங்கல் தாங்க. எஸ் மக்களே ஆல்ரெடி தெரிஞ்சது தாங்க. நம்ம கேரளாவில் இந்த பிரிட்ஜ் ஒர்க்ஸு பால ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கனால டிராஃபிக் தாராளமாக நடக்கும். அதெல்லாம் நம்ம நினச்சி கவலையே படக்கூடாதுங்க. ஆனால் முடிஞ்சளவுக்கு ஷார்ப்பாக 5 மணிக்கெல்லாம் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம நேரத்தை பொறுத்து தாங்க எல்லாமே. ஸ்டார்டிங்கள் கரெக்டாக 8:15 வந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாதி கூட்டம் இறங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு கொல்லம் தாங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நடுவில் வச்சு பிரேக் ஸ்டாப் பண்ணி பண்ணாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. எஸ் மக்களே, நம்ம கொல்லம் பக்கத்தில் வந்திருக்கோம். ஆக்சுவல் ஷெட்யூல் 8:40க்கு கொல்லம் போயிருக்கணும். பட் ஆல்ரெடி இங்கேயே 9 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ பார்க்கலாம். அநியாயத்துக்கு ரோடு ஒர்க் போயிட்டுருக்குங்க. அதனால தான் இந்த டிலேக்கான காரணம் கூடங்க. எஸ், இப்போ நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம்னா பைபாஸ் பண்ணிடலாம் கொல்லம். பட் வந்து இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் அப்புறம் மறுபடியும் பைபாஸ் பண்ணுவோம். அப்போ கொல்லம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்ட்டு. உண்மையாலுமே இந்த ட்ரிவாண்டம்லேருந்து கொல்லம் வரைக்குமே ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சர் மாதிரிங்க. எல்லா ஸ்டாப்பும் நிற்கிறாங்க, எல்லாத்தையும் ஏற்றிக்கிறாங்க. அது ஏன்னு தெரில. அப்புறம் எதுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரிலங்க. அதாங்க பேருக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ட்ராவல். எஸ் மக்களே, எர்ணாகுளம் 148, திரிஷூர் 220. எஸ், நம்ம இப்படியே கீழே போய் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஜாயின் பண்ணி அவரை பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போவாங்க. டிரைவர் கண்டக்டர் சாப்பிட்டாங்களான்னு தெரியலங்க எனக்கு. ஏன்னா எனக்கும் லைட்டாக பசிக்குது. வாழைப்பழமெல்லாம் வச்சுருக்கேன், அப்புறம் சாப்பிட்லாம்.
எஸ் கொல்லம் ஜங்ஷனுங்க 9:25. எஸ் கொல்லம் 9:30க்கு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் டிலேங்க. எஸ் மக்களே, நம்ம கொல்லம் ராஜபாளையம்ங்க, அதே வண்டி தான் அங்கே நிற்கிறாரு. ராஜபாளையம் போய் ஹால்ட்டுங்க. அப்புறம் காலையில் ராஜபாளையத்துலேருந்து மதுரை போயிட்டு மதுரை டு கொல்லம். எஸ் மக்கள், நெக்ஸ்ட்டு மேஜரான ஸ்டாப் ஆலப்புழா தான். பட் நடுவில் பார்த்தீங்கன்னா கருணாங்கப்பள்ளி இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாப்பேஜஸ் இருக்கும். பேசஞ்சர்ஸ் ஏறினா ஏற்றிக்குவாங்க. மற்றபடி நமக்கு மேஜர் ஆலப்புழா தாங்க. சாரி, ஆலப்புழாக்கு முன்னாடி காயங்குளம் வேறு இருக்குங்க. ஹரிப்பாடு காயங்குளம், அதுக்கப்புறம் தான் ஆலப்புழா. மக்களே, இந்த மிஸ்டேக் வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. உனி ரெகுலராக வந்துட்டோம்னா இந்த ரூட்டில் நமக்கு பழகிடும். ஆனால் நானே ஒரு 2-3 தடவை தான் வந்திருப்பேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்ட் பண்ணிடலாம். எஸ், மீண்டும் நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சு. பட் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, ஏரியாவே வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் அந்த கொல்லூர் மூகாம்பிகை வீடியோ போட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கோழிக்கோடு முன்னாடி வரைக்குமே எவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க ரோடு. அந்த டனல் இறங்குற மாதிரி எல்லாமே 4-வே ரோடுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ரெடி ஆச்சுன்னா அவ்வளோதாங்க, பறக்கலாம் நம்ம இந்த ரூட்டில். ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 9:45 ஆச்சுங்க. பிரேக் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், விட்டால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நைட்டில் ஒன்றும் தெரியாது. நம்ம கொல்லம் கடல் ஜாயிண்டார் இடங்க. அப்புறம் போட்டு எல்லாமே சொன்னாங்க. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோட சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து இந்த போட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்ட்டு. ஒவ்வொரு வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுதுங்க, நீங்கள் உங்கள் மூலியமா. எஸ் மக்களே, நம்ம டிரைவர்னாட்டில் சாரி கண்டக்டர்னோட பேசியிருந்தேன். எப்படி கேட்டால் கேன்டீன்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஹரிப்பாடில் நிப்பாட்டுவாங்க, அங்கே சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாங்க.
அப்படி தாங்க கொஞ்ச நேரம் ஒரு 5 வண்டி 6 வண்டி ஒட்டுக்கா போச்சுன்னா டிராஃபிக் ஆகிருங்க. ஸோ இதனாலேயே பல டிலே காரணம் இருக்கலாம். எஸ் கரெக்டாக 10:05க்கு கருணாங்கப்பள்ளி வந்தாச்சுங்க. தாஜ்மஹால் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க மக்களே. பட் நல்லா இருக்குங்க. நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமோட ரியல் வைப்பே இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அல்டிமேட். ஐ நெவர் எக்ஸ்பெக்டடுங்க. வேறு லெவலுங்க. என்ன விஷயம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். காயங்குளம் கரெக்டாக 10:30க்கு வந்திருக்கோங்க. எஸ் மக்களே, நெக்ஸ்ட் ஹரிப்பாடு ஆலப்புழா எர்ணாகுளம். பிரேக் சொல்லியிருந்தேனுங்க, ஹரிப்பாடில் தாங்க பிரேக்கு. ஆனால் என்ன டைம் தாங்க 10:40 ஆச்சுங்க. பரவாயில்ல, லைட்டாக சாப்பிட்ருவோம். எஸ் கரெக்டாக 10:40 ஆச்சுங்க. இங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க, ஆதித்யா ஹோட்டல். என்ன இருக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவோம். எஸ் மக்களே, நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. என்னென்னா வச்சுக்கோங்க, பரோட்டா கேட்டேன், பரோட்டா இருக்குன்ட்டாங்க. பட்டு எக் கறி இல்லைன்ட்டாங்க. சிக்கன் கறி பீஃப் கறி அதுதான் இருக்குன்ட்டாங்க. ரெண்டுமே 150. ஸோ பில்லு தீட்டிட்டாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரிவாண்டம்லேயே சாப்பிட்டு வந்துடுங்க. நான் அந்த கடையில் காமிச்சிடலைங்க, 4 சப்பாத்தி எக் கறி வெறும் 58 ரூபா தாங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, அப்படியே நம்ம போகலாம். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சாப்பிட்றதா எப்படின்ட்டு. எஸ் நம்ம வண்டி நிற்கிது, அப்படியே போயிடலாம். 11:05க்கு எடுக்கிறாங்க. உனக்கு ஹரிப்பாடு வயிற்றில் ஹப்பு. ஆலப்புழா போகிறது ரேர் தாங்க, பிகாஸ் யாருமே இல்லை. ஸோ ஆலப்புழா ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஸோ வயிற்றில் ஹப்பு திரிஷூர் தாங்க. நான் அப்படியே கொஞ்ச நேரம் ஃபோன் சார்ஜ் போட்டு விட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை மீட் பண்ணுறேங்க.
எஸ் மக்களே, அலப்புழா பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:55 வந்திருக்காங்க. நம்ம வண்டி க்ரூஸ் இது எப்படின்னு தெரிலிங்க. டிரைவர் நான் இப்போ மாறுவான்னு தெரில, பார்க்கலாம். மாறினாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. எஸ் மக்களே, சேர்த்தலாம் 12:20. பார்க்கலாம் நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ஒயிட்லாவே இல்லை எல்லா குட்டி ஸ்டாப்புக்கும் போகிறாங்களான்னு பார்க்கலாங்க. முடியல, எவ்வளோ குட்டி குட்டி ஸ்டாப்புக்கெல்லாம் போனால் என்ன ஆகிறது. மறுபடியும் பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஒயிட்டில் மோஸ்ட்லி போவாங்க. ஒயிட்லலாம் க்ரூஸ் சேஞ்ச் நடக்குங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஒயிட்டில் ரீச் பண்ணுறாங்க. எஸ் மக்களே, எர்ணாகுளம் ஹார்பர் சிவியூ தெரியுது பாருங்கள். நைட்டில் என்னென்னமோ ஒர்க் போகுதுங்க. ஷார்ப் 1:20 ஒயிட்லா ஹப் வந்தாச்சுங்க. இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் ஆயிருங்க. ஒரு 5 o'clock சொன்ன மாதிரி ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து க்ரூ சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமுக்கும் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் இறங்கும் போது சொல்கிறேங்க. 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நான் அப்படியே ஓனாக சொல்கிறேங்க, சரிங்களா?
எஸ் மக்களே 1:25க்கு வைட்லாலேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு திருச்சூர் தாங்க. நடுவில் எல்லாம் எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. திருச்சூர் பாலக்காடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அழுவா சாலக்குடி எல்லா பக்கம் போய் தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவ்வளோ லக்ஸரியான A1 ட்ராவல்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க கோயம்புத்தூரில். அதெல்லாம் எங்கே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம மூணார் போனால் இந்த ரைட்டில் கட் ஆகணுங்க. ரைட்டில் ரோடு போகுது பார்த்தீங்களா, அது வந்து மூணார் போகிறதுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக திருச்சூர் போகிறோம். எஸ் மக்களே, அங்கமாலையிலேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக 2:07 ஆச்சுங்க. 2:05க்கு வந்தோம். 2:07க்கெல்லாம் கிளம்பியாச்சுங்க. எஸ் மக்களே, குருவாயூர் நம்ம எஸ்சிடிசி சர்வீஸ் திருச்சூர் கரெக்டாக 3:10க்கெல்லாம் வந்தாச்சுங்க. വടക്കാഞ്ചേരി, ഷൊർണൂർ, കൊളപ്പള്ളി, പട്ടാമ്പി, പെരിന്തൽമണ്ണ, മഞ്ചേരി, അരീക്കോട്, മുക്കം, താമരശ്ശേരി, കൽപ്പറ്റ താനിൻ്റെ 10 നമ്പർ റെയിൽ പാർക്കിലേക്ക്. எஸ் மக்களே, திருச்சூர்லேருந்து 3:25க்கு கிளம்பியாச்சுங்க. பார்ப்போம் கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு பாலக்காடு தாங்க. நடுவில் வடக்கஞ்சேரி மட்டும் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன்.
எஸ் மக்களே, ஏர்லி மார்னிங் 4:40க்கெல்லாம் நம்ம பாலக்காடு வந்தாச்சு. எதிர்பார்த்த மாதிரியே காலைல 6 o'clockலாம் போயிடலாம் போல் இருக்குது. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஜேர்னிக்கு முடிஞ்சு. ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அது கவர் பண்ணிடலாம். நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் பேருக்கு தகுந்த மாதிரியே சர்வீஸ் சூப்பராக இருக்குங்க. அண்ட் மக்கள் டிக்கெட் ரேட்னு பார்த்துட்டோம்னா நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமுக்கு பார்த்தீங்கன்னா 501 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு ஜிஎஸ்டியெல்லாம் பார்த்தோம்னா 511 ரூபா வருங்க. இதே நம்ம நார்மல் சூப்பர் ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 477 ரூபா. ஒரு 25 rupees to 30 rupees இந்த வண்டி அதிகங்க. அதுக்கான காரணம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுங்க. அது வந்து 10 மணி நேரம் 45 நிமிஷம் டு 50 நிமிஷம் கவர் பண்ணுது. நம்ம வண்டி 10 மணி நேரம் 10 நிமிஷத்தில் கவர் பண்ணுதுங்க. அப்புறம் வந்து நம்ம வண்டிக்கு ஸ்பீட் லாக்குங்கிறது இல்லைங்க. அந்த வண்டிக்கு ஸ்பீட் லாக் இருக்குது. ஸோ நம்ம வண்டி ப்ரீமியமுக்கு வந்து ஸ்பீட் லாக் இல்லைங்க. வண்டி எப்படி போச்சுன்னு தெரியுங்களா? 100லாம் தாறுமாறாக போச்சுங்க. பாலக்காட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 4:50க்கு எடுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆகுங்க. 5:10 ஷெடியூலு. ஸோ அதுக்கு முன்னாடி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். டிலேயில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம வண்டி என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எஸ்ஐடிசி பார்த்துருப்பீங்க. நாகப்பட்டினம் எர்ணாகுளம் ஒரு சூப்பரான சர்வீஸ் வண்டிங்க. அந்த வண்டி கவர் பண்ண எஸ்ஐடிசி. சொல்லுங்கள் நீங்கள் அந்த வண்டியை என்டர்டெயின் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. எஸ் 47 கிலோமீட்டருக்கு நம்ம கோயம்புத்தூருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்களில் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே வராமல் ஊட்டி டைரெக்டாக போயிடலாங்க. அதுக்கான ஒர்க்ஸ் தான் போயிட்டுருக்கு. இங்கே தாங்க டைவர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எங்கள் காரமடையெல்லாம் தாண்டி டீச்சர்ஸ் காலனி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அப்படியே பைபாஸ் போவாங்க. சிட்டிக்குள்ளேயே வர வேணாம், டிராஃபிக்கே இருக்காதுங்க. ஹெவி ஒர்க் போயிட்டுருக்குங்க.
இது அந்த ரோடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஷார்ப் 6 o'clock நம்ம உக்கடம் வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் சேட்டா. தேங்க்ஸ். ஃபஸ்ட் ஃபைனலாக வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி. KSRTC சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் சூப்பர். எஸ் மக்களே, காலையில் 6 மணிக்கு கரெக்டாக கோயம்புத்தூர் உக்கடை வந்தாச்சு. நான் வந்து இங்கே பிரகாசில் இறங்கிட்டேங்க. காந்திபுரம் போனால் மறுபடியும் எனக்கு சுற்று தான். ஸோ இங்கேயே இறங்கிட்டேன். ட்ராவலை பற்றி சொல்லணுங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லாஸ்ட் மின்னலில் எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதோ அதே மாதிரி இது ப்ரீமியம் சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க. ஸ்பீடு அள்ளுதுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வண்டிக்கெல்லாம் ஸ்பீட் லாக் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஸ்பீட் லாக் இல்லாததாங்க இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம 7 மணிக்கு எடுத்து காலைல 6 மணிக்குன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 11 hours ஜேர்னிங்க. 11 hours கிட்டத்தட்ட ஒரு 390 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் எவ்வளோ ஸ்டாப்பேஜஸ் நம்ம திருவண்ணாமலேருந்து கொல்லம், ஆலப்புழா, திருச்சூர், அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ஸ்டாப்பேஜஸ். பட் ஒரு சூப்பரான பயணம். இந்த KSRTC சூப்பர் ப்ரீமியமை யாருமே கவர் பண்ணல. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான பயணங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் டைமிங் 1 o'clock இங்கே மத்தியானம் எடுத்துகிட்டு நைட் ஒரு 11 o'clock 12 o'clock இங்கே திருவண்ணாமலை ரீச்சன். இதாங்க ஷெடியூலு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான தரமான ஜர்னியை மீட் பண்ணலாம். டாடா. இந்த 5C பாருங்கள் எப்படி ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. லோ ஃப்ளோரு சூப்பராக இருக்குங்க. சுங்கம் பிரான்ச்சா ஒண்டிப்பூர் பிரான்ச்சா தலைமையகம் நம்ம எதுங்க புது பஸ் ஸ்டாண்ட் பிரான்ச்சு.